இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சுண்டல். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த சுண்டலை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பசங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கி எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கூட கொடுத்தானாக்கி நல்லா வயிறு ஃபுல்லாகும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சுண்டலும் கூட. அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அந்த சுண்டலுக்கு தேவையானதை என்னங்கிறத நான் சொல்கிறேன். மொச்சையும் ஒரு கை மொச்சை, ஒரு கை காராமணியும் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது மட்டும்தான் இதுக்கு தேவையானதை வந்து செய்யலாம். வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் செவக்கட்டும். அடுத்து அந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வேக வச்ச சுண்டலை வந்து ஊற்றணும். இந்த சுண்டல் வந்து எல்லா ஒரு பயிர் வகையும் போடலாம். சுண்டலுக்கு வந்து மொச்சை, காராமணி, கொண்டக்கடலை கூட யூஸ் பண்ணி போடலாம். நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து வெறும் காராமணியும் கொஞ்சம் மொச்சையும் தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் அந்த சுண்டல் அவிச்சு வச்ச தண்ணியோட சுண்டல் அவிச்சோம்னாக்கி அந்த வந்து தண்ணியை வந்து வடிகட்ட தேவையில்லை. சுண்டலை வந்து அப்படியே வேக வச்சு அந்த தண்ணியோட அப்படியே வச்சுருங்க. இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், வேக வச்ச தண்ணியோடு தான் இருக்குது. இப்போ அதில் வந்து ஊற்றிட போகிறோம். இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்தோம்னா அந்த வெங்காயத்தோடைய எல்லாம் இறங்கி நல்லா சாரெல்லாம் இறங்கி நல்லா இதுவாகும். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு அப்படியே மேலே தூவி விட்டு கிளறினீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு அந்த ரோட்டு கடையில் இருக்கிற மாதிரி நல்ல வலுவலுன்னு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். இந்த அரிசி மாவு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவை லாஸ்ட்டில் அப்படி போட்டு தூவி விட்டு இறக்கணும். அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்ல கொதி வரணும். இதில் வந்து மொச்சையிலையும் காராமணிலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு சேர்த்ததுனால உப்பு அதில் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் தட்டை போட்டு மூடிடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்கணும். இதோட கொஞ்சோள அரிசி மாவை மேலே தூவிடலாம். அந்த அரிசி மாவு தூவும் போது ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அரிசி மாவு தூவுனீங்கன்னா கட்டி பிடிக்காது, இல்லைன்னா உருண்டை உருண்டையாக கட்டி ஆகிடும். இப்போ வந்து நான் ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து திக்காகிற வரைக்கும் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுடலாம். இந்த அரிசி மாவு போட்டதுனால ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும், இல்லைனாக்கி அந்த அரிசி மாவோட பச்சை வாசனை வரும். அதனால் இந்த இது வந்து கிரேவி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் கொதிச்சுதுன்னு கரெக்டான இதுக்கு வந்துடும். இப்போ வந்து கொதித்து நல்ல கிரேவி மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இதில் வந்து இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு இங்கே பாருங்கள், நல்ல திக்காக இந்த மாதிரி கொழு கொழுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சுண்டல் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. சுண்டல் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.